கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1 மாசம் மாலை போடலையா? நம்ம ஊர் சாமிட்ட மாலை போடுங்க, நம்ம ஊர் சாமிட்ட மாலை போடுங்க. கொழுக்கட்டை உன்னை எங்கெல்லாம் தேடுறது? ஏன் புது பங்களா நாளை காலையில 7 மணிக்கு வந்து சுண்ணாம்பு அடிக்கணுமா? வந்துரு. நான் வெள்ளை அடிக்கணுமா? தை மாசம் முடியற வரைக்கும் இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. ஏன் நீ தேதி என்ன? நவம்பர் 17. தமிழுக்கு என்னப்பா? கார்த்திகை 1. மாலை போட்டிருக்கல்ல? மாலைக்கு வேலைக்கு என்ன சம்பந்தம் இருக்குதே. 75 பைசாவுல 68 நாளை அமோகமா கொண்டாடிடுவேன். நாளை குங்குமம், நாளை விபூதி, நாளை சந்தனம், பஜனை பாட்டு பாடியே காலாட்டிக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன். அது எப்படி? ஒவ்வொரு வீட்லயும் போய் கன்னிச்சாமி கன்னிச்சாமின்னு சொல்லுவேன். ராஜ உபச்சாரம் நடக்கும். எத்தனை வருஷமா இப்படி கன்னிசாமின்னு சொல்லிக்கிட்டு இருப்ப? அது மட்டுமா, 2 மாசம் எங்க அப்பா அம்மா திட்டவே மாட்டாங்க. இந்த மாலைக்கு அவ்வளவு மரியாதை. சாப்பிடுங்க சாமி, சாப்பிடுங்க சாமின்னு காலைல விழுவாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நீயும் மாலை போட்டிருக்க. உன் பொழப்பு போற போது வேலையை பாரியா. கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? கார்த்திகை 1வது மாசம் மாலை போடலையா? எங்க ஊர் சாமி மாலை போடுங்க. சாமியே சாமி ரொம்ப இழுக்காதீங்க, சாயங்காலம் இருப்போது போடுங்க. சாமி சரணம் ஐயப்பா. போ அடுத்தல வா. யோ எந்திரியா. சாமியே அத நான் சொல்லணும். சாமி சரணம் ஐயப்பா. என்ன சாமி அருள் வந்துருச்சா? வேப்பன நாத்த தாங்க முடியல. அடுத்தால வா. சாமி சரணம் ஐயப்பா. என்னங்க சாமி சரணம் ஐயப்பா? கொஞ்சம் பலமா சொன்னா தேஞ்சு போவீங்களோ? உள்ள நுழைய மாட்டேங்குதியா? வண்டி சிரிச்சாங்க. போ. ஒரு பஸ் முடிஞ்சு போச்சு, அடுத்த பஸ் வா. என்னய்யா கொலை பண்ண வர்ற மாதிரி வர்றான்? சாமி மேல அவ்வளவு பக்தி. எழுப்பு, தூங்கிற போறான். எந்திரிக்க சாமி. சாமி வர 24ஆம் தேதி நம்ம வீட்டுல மலர் பூஜை சாமி. ஐயோ அந்த தேதியில 5-6 பேர் இருக்கே. தேதி இல்லையா? இருக்கு. தேதி வேணும்னா ரேட்டை பொறுத்து இருக்கு. ரேட்டை நான் கொடுத்துறேன் சாமி. கொடுத்துறீங்களா? கொடுத்துறேன். சாமி தேதி வேணும். 35ஆம் தேதி. அப்படி ஒரு தேதி இல்ல சாமி. 30ஆம் தேதி. 30ஆம் தேதி வச்சுக்க. சரி சாமி. சாமி நான் மாலை போடணும், என்ன பண்ணணும்? வேட்டியும் சட்டையும் அவுத்து போட்டுரு. ஐயோ ஏதாவது சாய வெடி கேட்டிய சாமி? அப்படியா சாமி? சாமி இந்த மத்த விதிமுறைகள் எல்லாம் எனக்கு தெரியாது, சாமி சொல்லணும். ஒரு நாளைக்கு 2 தடவை குளிக்கணும். 2 தடவையா? சாமி இப்பவே என் பொண்டாட்டி தண்ணிக்காக லோலோன்னு அலையறா சாமி. குளிக்க வேண்டாம், விட்டுரு. நீ என்ன பண்ணுவ? தண்ணி பஞ்சம். நான் ஐயப்பன் கிட்ட சொல்லிக்கிறேன். ஐயப்பா இவர் குளிக்க வேணாம். ஐயப்பா எங்க இருக்காரு? என் ஞானக்கண்ணுக்கு தெரியும், இந்த பூனைக்கண்ணுக்கு எல்லாம் தெரியாது. சும்மா ஐயா. 50 ரூபா அவதாரம். கட்டிடுறேன். சாமி இந்த சாப்பாடு வகைராக்கள் அது சொல்றேன். மத்த சாமிலாம் அதை சாப்பிடாத இதை சாப்பிடாத சொல்லும். எங்க குருசாமிட்ட அப்படி இல்ல, நீ எது வேணாலும் சாப்பிடலாம். அப்புறம் அதை மட்டும் கட்டிடணும். மத்தியானம் பிரியாணி சாப்பிடலாம், சாயந்தரம் முட்டை பரோட்டா, உமா குத்து குத்து. சாமி இது அருவாளா? ஃபுல்லா போடு. மீதி இருந்தா கொண்டா, நாங்க 2 பேரும் போட்டுக்கிறோம். 100 ரூபா அவதாரம். சாமி மன்னிச்சிருவாரு. கொடுத்துறேன் சாமி. என் கையால மாலை போட்டு மலைக்கு போனவங்க யாருமே புலி அடிச்சது, யானை அடிச்சது அப்படின்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா யார் திரும்பி வந்ததே கிடையாது. சாமி ஐயப்பனோட ஐயப்பனா ஐக்கியம் ஆயிடுவாங்க. அப்படியா சாமி? மாலை போடுங்க சாமி, நானும் ஐக்கியம் ஆயிடுறேன். தட்சணை விடுங்க. தட்சணை எவ்வளவு? அதாவது எங்க சாமி அல்லவனா ஒரு காலுக்கு 10 ரூபா ஆகும். அப்படியா? இல்லையா, தட்சணை எடுக்கிறேன். எங்க கொண்டு போய் வச்சிருக்கான் பாரு. கொடுங்க. வேட்டியை காட்டு. கையில மாலையை கொடுத்தா கழுத்துல போட்ட மாதிரி அர்த்தம். அப்படியா? எங்க வந்து கத்துறான் பாரு. ஆமா, இதுக்கு முன்னால நான் மாலை போட்டேனே, ஆமா. அவங்க கிட்ட தட்சணை வாங்கிட்டியா? கேட்டுலயே வச்சு வாங்கிட்டல்ல. அப்படியா? மொத்தம் எவ்வளவு? சாதா 68, பேசல் 70. என்னய்யா உடுப்பி ஹோட்டல்ல தோசை சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்க? கணக்கு சாமி. அப்படியா? ஏன்னா கணக்குல நம்ம 2 பேத்துக்குள்ள பிரிவினையே வந்துடக்கூடாது. ஆமா, ஆமா. கணக்குனா ரொம்ப கரெக்டா இருக்கணும். ஆ. சாமி!